துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு வராரு ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு. இதில் 2ஆம் இடத்துல அந்த சந்திரன் 10ஆம் வீட்டு அதிபதி நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். குரு பார்வையில் வர்றதுனால நீச்ச பங்கமாகி அன்றைக்கே அவர் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இது உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தரும். 10ல் குரு பதவி மாற்றம், உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும், வருமானம் ஜாஸ்தி ஆகும், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும், தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் உடம்பில் இருந்த வியாதி, உங்கள் இடுப்புக்கு கீழே இருந்த வியாதியெல்லாம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளை புதுசாக வாங்குவீங்க. ஏற்கனவே இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிருப்பீங்க, இல்லை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். நீங்கள் புதுசாக ஒரு தொழில் துவங்கணும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் புதுசாக ஒரு கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், அதாவது நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, விவசாயம் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அண்ட் ஸ்டார்ட். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது பாதகாதிபதி 8இல் மறைவது ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கார், நீச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கார். அதனால் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயம் 8ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடம் போகிறாரு. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது 9ஆம் இடத்துக்கு பித்ருக்காரகன் வரக்கூடாது, வந்துட்டார்னா என்ன பண்ணுறது, பித்ருஸ்தானம் வலுவிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் தந்தைக்காக வீட்டில் ஹோமங்கள் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயுஷ ஹோமம் பண்ணலாம், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணலாம், நவக்கிரக ஹோமம் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே முதல் ஒரு வாரத்துக்குள்ளேயே பண்ணிக்கிறது நல்லது. இது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் ஜூன் 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 9ஆம் தேதி காலை முதல் 10, 11, 12, 13ஆம் தேதி காலை வரை. அதன் பிறகு 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களையும் காரிய வெற்றியையும் தரக்கூடிய நாட்கள். அதே சமயம் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி காலை 9 மணி 25 நிமிஷத்துலேருந்து ஜூன் 15ஆம் தேதி காலை 8 மணி 41 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருப்பார் அந்த நாட்களில். அதுவும் சந்திரன் அந்த இடத்துல இருக்கும்போது அமாவாசை வேறு வருது. அதனால் பித்ருக்களுக்கு உண்டான காரியத்தை செய்து வருது, அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது. அந்த நாட்களில் ஏதாவது அப்பா தாத்தாவுக்கு ஏதாவது ஸ்ரார்த்தம் வந்ததுன்னா, அதாவது திதி வந்ததுன்னா அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த திதி கொடுக்கறதுங்கிறது பல பேருக்கு அதுக்கு ஒரு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடு வந்துடுது. இறந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன, அவங்க பண்ணாமல் இருந்தால் என்னப்போ அப்படின்னு. நீங்கள் தெய்வ காரியத்தை கூட நிந்திக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பித்ரு காரியம் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஏன் எதுக்குன்னு தெரியாமல் கண்ணெதிரில் உங்கள் குழந்தைங்க, நீங்கள் உங்கள் குழந்தைங்க, உங்கள் பேரன் பிள்ளைங்க, கொள்ளு பேரன் இதெல்லாம் கஷ்டப்படும். இது அனுபவபூர்வமாக பல பேர் சொன்னதையும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானுமே அனுபவிச்சிருக்கேன். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சனி 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சதுன்னா அந்த குலதெய்வம் கோயிலுக்கு இந்த மாதம் போயிட்டு வாங்க. கண்டினியூஸாக ஒரு 2-3 மாதம் போயிட்டு வாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொல்லை மட்டும் இல்லை, ஆரோக்கிய தொல்லையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு. அதே சமயம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தை மாத பிற்பகுதியில் பார்க்குறாரு. குரு பார்வை ஏற்கனவே 2ஆம் இடத்திற்கு விட்டது காரணத்தினால காரிய வெற்றியின் மூலமாக குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும்.
உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் சொன்ன ஏற்கனவே ஆரம்பத்தில். அதுவும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த வருஷத்தில், இந்த வருஷம் முழுக்க வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகம் ஏற்படும். கார் வாங்கலாம். இத்தனை நாளாக டூ வீலர் வாங்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்கேன். என்ன சார் பேசுகிறீங்க? கார் வருதுங்க. உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பேங்க்லேருந்து காரை கொண்டு வந்து வச்சுட்டு இதை இனிமேல் மாதம் 5000 கட்டினா போதும் அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு வருது. அதுவும் சாதாரண கார் இல்லை, நல்ல டொயோட்டா மாதிரி ஒரு பெரிய கார், அது செடான் டைப் கார், நல்லா அப்படி கப்பலாட்டு இருக்கும். அந்த கப்பலில் போகக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நேரமும் வந்துவிட்டது. கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நேரம் துவங்கிவிட்டது. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய தம்பி தங்கிகள், உங்களுடைய குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடைகள் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய திருமணமே, எனக்கு சார் நான் துலாம் ராசி, எனக்கு கல்யாணம் நடக்கலை, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கலை, என் தம்பிக்கு தங்கைக்கு கல்யாணம் நடக்கலை, இப்போ இந்த மாதம் ஒவ்வொன்றா வரும். இந்த 10ஆம் இடத்திற்கு குரு வந்தாலே 2, 4, 6 கடன் ஜாஸ்தி ஆகணும், சுகங்கள் அதிகரிக்கணும், மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், அதே சமயம் உடன்பிறப்புகள் மூலமாக சந்தோஷ நிகழ்வுகள். ஏன்னா 4ஆம் இடம் வந்து 5ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். அண்ணன் தம்பிக்காக செலவுகள், சுப செலவுகள். அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்கள் லைன் கிளியரு. அது மாதிரி தான். அதே மாதிரி அக்காவுக்கு கல்யாணம் எடுத்துனா தம்பிக்கு லைன் கிளியரு, அக்காவுக்கு கல்யாணம் எடுத்துனா தங்கச்சிக்கு லைன் கிளியரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளார, இப்போது ஆனி மாதம் முடிஞ்சோன்னா, ஆடி மாதம் முடிஞ்சதுன்னா ஆவணி மாதத்தில் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ குடும்பத்தில் சுப நிகழ்வுகளால் பண விரயங்கள் ஏற்படும். அந்த பண விரயத்துக்கு தேவையான கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். ஆனால் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே சமயம் 8ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய கௌரவம் உங்கள் வார்த்தையில் இருக்குது. கவனமாக பேசணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ஃபினான்ஸில் இருக்கீங்க, பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறேன், நான் கடன் கொடுக்குறவன், நான் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவன், இந்த 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 நகைக்கடை அடகு கடை வச்சுருக்கிறவன், இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் நடத்துகிறேன், கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். பதவி உயர்வோடு சேர்ந்த இடமாற்றமாக இருக்கும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். அதே சமயம் நீங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். உங்களுக்கு உங்கள் குலதெய்வ வழிபாடு, உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும். 2வது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை மீது இருக்கக்கூடிய அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். ஏன்னா ஓட்டம் ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணுமே. அதுக்கு ரெஸ்ட்டுக்கு உக்காந்த மேனிக்கு இருக்கக்கூடிய பெருமாளை, அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். அப்படி வணங்கிட்டு வாங்க. உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லையும் இல்லாமல் மன நிம்மதி ஏற்படுகின்ற, சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும். இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னோடய பிரார்த்தனை உண்டு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தை பொறுத்து நிறைய மாறுபடும். ராசிங்கிறது பொதுவான உடம்பு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.